ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உடைய இறக்கங்களுக்கு முடிவிலே அவை காலங்களும் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் பலவீனங்களும் மரணங்களும் துச்செய்திகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவர்கள் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலமின் கோட்டையின் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். கர்த்தரை நாளை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மென்மை பாராட்டும் சிறுமைப்பட்டுள்ளதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சியடி நபரினை புல்லுள்ள இடங்களில் நோக்கி அமர்ந்த தண்ணீரனை என்னை கொண்டு போய் விடுகிறார்கள். ஆத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் நீதியின் பாதை நடத்துகிறார். ஆண்டவரே, உணவு உடுக்க உடைய தங்கி இருப்பிடம் தந்து எனக்கு ஜீவனை தந்து கிருவை பாராட்டினதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பம் அனைவரும் பாதுகாத்து தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தரின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதைவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதைவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கின தேவ மனிதன். அக்கினியான் பதிலளிக்கும் தேவனே தேவனின் தேவன் மனிதன். அக்கினியான் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்ற தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். தேவஜனம் குட்டி சேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். தேவஜனம் குட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் என்றார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறின தேவ மனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். வானங்கள் திறந்ததுள்ள தேவன், அக்கினியால் பதில் தந்த தேவதேவன். வானங்கள் திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்த தேவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்த ஜெப மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்த தேவ மனிதர். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆதரிப்போம். எல்லா கைகளை உயர்த்தி மோசே போல நம்ம வானத்தை அண்ணாந்து பார்க்கலாம். ஆண்டவரை நிற்க பலனில்லை யோசுவா சொன்னான். நேற்று நாம் வாசித்தோம், யோபு ஆண்டவரே நான் உயிரோடு இருப்பதை மறிப்பது நலம் என்று சொன்னான். சங்கீதங்களிலே கூட பல இடங்களிலே
நான் குழிக்கு இறங்குறதா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆகார். நேற்று நம்ம பார்க்குறோம், பிள்ளை சாகிறது, நானும் சாக போகிறேன், இது வனாந்தரம், நான் எப்படி பிழைப்பேன் என்று வேண்டுதல் செய்தார். இப்படி பைபிளில் எத்தனையோ இடங்களில் மரண குழியில் ஆழியில் தானியேல், சிங்கங்களின் நடுவே சாதராக்கு மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையின் நடுவே நின்று கதறினார். புதிய ஏற்பாட்டிலே நிறைய வியாதிஸ்தர்கள் ஆண்டவர் நோக்கி they cried, கதறி கதறி அழுதார். கண்கள் தெரியாதவர்கள், காதுகள் கேட்காதவர்கள், வாய் பேச முடியாது, நடக்க முடியாதவர்கள், 38 வருஷம் படுத்து கிடந்தவங்க, 18 வருஷம் ஊனியாக இருந்தவங்க, 12 வருஷம் பெரும்பாடு இருந்தவங்க தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, கதறும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டேன். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர். உனக்கு நான் நன்றி செலுத்துவேன். இன்று கூட குழந்தை இல்லாமல் அந்நாளை போல அழுகிற பிள்ளைக்காக அழுகிற ஆகாரை நான் பார்க்கிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அறுப்பாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவை போல அழுது அழுது அழுது, ஆண்டவரே எனக்கு என் பிள்ளைகளுக்காக நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சின பொழுது கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தேன். கண்ணீருக்கு விலை உண்டு, கண்ணீருக்கு விலை உண்டு. கண்ணீர் நம்முடைய துருத்திலே தம்முடைய துருத்திலே வைத்திருக்கா, வேஸ்டா அவன் விடுறதல்ல. ஆண்டவரே உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். திருமணமாக எலியேசரை கொண்டாகிடும், நீ எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிறப்பா. தகப்பனே இல்லாது ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாளனை வைத்து தன்னுடைய மகனுக்கு நீ நல்ல மகனை கொடுத்திரு, மருமகளை கொடுத்திரு, நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. இன்னும் கூட இடுப்பு வழியில வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஆவி இறங்கி வரும். இடுப்பு பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. கழுத்து பகுதியில கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். யூட்ரஸ்ல ஆண்டவரே இரத்த போக்கு நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ எல்லா அலர்ஜிஸ் இயேசுவின் நாமத்திலே சரும வியாதிகள் மறையட்டும். தேவையில்லாத கட்டிகள் கரெக்டாக ஷோல்டரில் கட்டி, வயிற்றுக்குள்ள கட்டி, ஆண்டவரே நெஞ்சு பகுதியில் கட்டி, இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டிகள் மறைந்து அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் இன்னொரு காரியத்தை பேசும்படியாக என் மனதிலே வைத்தார். அது என்னன்னா, எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அந்த வசனம் 4. அதை கவனிங்க. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள், இது கூட பாருங்க, நல்ல ஆண்டவர் எப்படியெல்லாம் லிங்க் பண்றாரு பாருங்க. வனாந்திரத்திலே ஆகார் அலைந்து திரிந்த பொழுது கர்த்தருடைய தூதன் தான் முதல்ல வராரு, அதன் பிறகு கர்த்தரே வராரு. இந்த வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். 91ஆம் சங்கீதத்துல முதல் 10 வசனங்களில கர்த்தருடைய தூதன் வரும். அப்புறம் ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்து ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகும். அதனாலதான் உங்களுக்கு சொல்லுவேன், எப்பவுமே 91ஆம் சங்கீதத்தை முழுமையா சொல்லிடுங்க. அதுலதான் முக்கியமான ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கிறது. அவர் நான் வந்து நீங்க இந்த வித்தியாசத்தை நீங்க பைபிள் வாசிக்கும் போது பாருங்க. கர்த்தருடைய தூதன் வருவார், கர்த்தருடைய தூதன் வருவார். நல்ல கவனிங்க, தேவ தூதன் வருவார், கர்த்தருடைய தூதர் வருவார், கர்த்தரே வருவார். இங்க வனாந்தரம் அங்கே பிரயாணமா போய் ஒரு சூறை செடிக்கு உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல
என்றார். இது சொல்றது யாருன்னா தேவ ஆவி பெற்ற எலியா, கர்த்தருடைய வல்லமை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய ஆரம்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆச்சரியமான வைராக்கியமான காரியங்களை அவர் செய்தார். பயங்கரமான காரியங்களை அவர் செய்தார். உங்களுக்கு அந்த கர்மேல் பர்வதம் நிகழ்ச்சியாக இருக்கலாம், அக்னியை அவர் வானத்திலிருந்து இறக்கினதாக இருக்கலாம், அங்க பாகாலின் தெய்வங்களை வழிபட்டவங்க அவங்கள அழித்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், வானத்திலிருந்து மழை வரக்கூடாது என்றால் மழை மாத்திரமல்ல பனியும் பெய்யாமல் இருக்கும் என்று சொன்ன பொழுது, கருத்தா ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வானத்து மதகுகளை அழைத்தார். இப்போ திரும்ப மழை வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் வானத்து மதகுகளை திறந்தார். ராஜா இடத்துல சொல்றான், நான் பெரும் மழை இறைச்சலை கேட்குறேன், சத்தத்தை கேட்குறேன், ஒரு உள்ளங்கை மேகத்தை பார்க்குறேன், இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் தான் எலியா, நான் தான் எலியா வச்சுக்கோங்க. எலியா மாதிரி நான் வர முடியாது, ஆனாலும் நீங்கள் தான் எலியா, நான் தான் எலியா. நான் என்ன சொல்ல வரேன் இப்போன்னா, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என்னால் இதுக்கு மேலே இந்த வேதனையை தாங்க முடியல, இந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்ள முடியல, இந்த அவமானங்களை என்னால் சகித்து கொள்ள முடியல, இந்த 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 குழப்பங்களுக்கு மத்தியில் என்னால் வாழ முடியல, எங்களை ஒடுக்கிறவர்கள் மத்தியில், எங்களை அற்பமாக நினைக்கிறவர்கள் மத்தியில், அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்க மத்தியில் நான் வாழ எனக்கு விருப்பமே இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும். எத்தனை நேரம் நம்ம இரவிலும் சரி பகலிலும் சரி இந்த இணைப்புக்குள்ள இந்த நினைப்புக்குள்ள போயிருக்கிறோம். என்னடா இந்த உலகத்துல வாழ்வதை விட உள்ள ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம்னு ஒண்ணு இருக்கு, உனக்காக ஒரு வீடு இருக்கு, அங்க போயிடலாமே. ஆண்டவரத்தில் நம்ம சில நேரங்கள் வேண்டுதலே செய்வோம், ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல வேலைக்கு ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பதில்லை. எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பாருன்னா, நம்ம கேட்பதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாருன்னா, எத்தனையோ முறை நான் எடுத்துக்கொள்ளும் நம்ம கேட்டிருப்போம்ல. அப்போல்லாம் சிம்பிளா சரி வா தம்பி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாருன்னா நிலைமை என்ன இருக்கும்? நம்ம பிள்ளை குட்டிங்க, பொண்டாட்டி, கணவன் எல்லாரும் அனாதையா போயிருப்பாங்க. நல்ல வேலைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கவே இல்லை. அது அனாதை தீர்மானம். ஏங்க இப்படி எலியா கதறணும்? சாக வேண்டும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. ஏன் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நான் ஏன் அப்படி நினைக்கணும்? போதும், அந்த இனி நான் வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன் அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? நம்ம நேச்சுரா இயல்பா நம்ம பேசலாம், அல்லது என்ன சொல்ல போனா வெளிப்படையா சாதாரணமா நம்ம டயலாக் பண்ணலாம், பேசலாம், கான்வர்சேஷன் பண்ணலாம். சில நேரங்களில் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேட்டு 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 கிடைக்கலன்னா நமக்கே ஒரு வெறுப்பு என்னது இது, எதுவுமே கிடைக்கல, இனி நம்ம வாழ்ந்து என்ன போச்சு. இது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நாம எப்போ புரிஞ்சுப்போம்னா, ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது, அவருடைய அற்புதம் நம் வாழ்க்கையில நடக்கும் பொழுதுதான் ஐய தப்பான முடிவு எடுக்க நினைச்சோமே அப்படின்னு வருத்தப்படுகிற ஒரு காலம் வரும். அடுத்து என்னன்னா, இன்னும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட அவன் சண்டையிடுகிற பொழுது, அல்லது போட்டி போட்டு வைராக்கியமாய் வானத்திலிருந்து அக்னி வரும் பொழுது, அவன் ஒரே ஆளா நின்று பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போட்டான்.
அப்பெல்லாம் அவன் மனதுக்குள்ள இருந்த ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா, தைரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்காக ஜனங்களை கொடுத்திருக்கிறார். வைராக்கியமுள்ள மக்களையும், வைராக்கியமுள்ள தீர்க்கதரிசிகளையும், வைராக்கியமுள்ள ஒரு இனத்தையும் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கூட ரெண்டாவது நமக்கு சொல்றேன், ஏன் நம்ம அந்த முடிவுக்கு எடுக்கிறோம்னா, நமக்கு யாருமே இல்லையே. நிறைய பேர் இருந்தாங்க, எனக்கு ஏன்னு கேட்டா பதில் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நான் இல்லைன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. எனக்காக உதவி நான் ஓடி வரும்போது எக்கச்சக்கமா ஓடி வந்தாங்க. ஆனா இப்போ நான் அனாதையா விடப்பட்டனே என்ற ஒரு எண்ணம், அது இயல்பா அது வந்துருச்சுனாவே போதும். சில நேரங்களில் இந்த பெரியவங்களுக்கு கணவனை இழந்த உடனே எனக்கு யாருமே இல்லை, அல்லது மனைவி இழந்து எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதே என்னன்னா, நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிலை வந்துடும். ரெண்டாவது. மூணாவது, இந்த ஊழியத்தின் பாதையில எதிரிகள் அல்லது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இனம் புரியாத எதிர்ப்புகள், எசபெல் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எத்தனை குடும்பங்களில் எசபேல் நமக்கு எதிராக நின்று கொண்டார். ஊழியத்தில் நடத்துக்கணுங்க, ஊழியம் நல்லா நடக்குது. இதேங்க இவர் தேவ ஆவி பெற்று வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. இவரை போல ஒரு பவர்ஃபுல் தீர்க்கதரிசி நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாது. என்றால் அவ்வளவு உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவருக்கே என்ன நிலைமை தெரியுமா? எதிரினாலே நாள் குறிக்கப்பட்டது. என்ன நாள்னா, இன்னும் 24 hours உன்னை காலி பண்றேன். இன்னைக்கு நாம ஏன் இந்த முடிவுக்கு வரோம்னா, சம்டைம்ஸ் ஏன் ஆண்டவரே, எப்படி நான் உங்களுடைய பிள்ளையாச்சே, எனக்கு எதிராக எப்படி எசபேல் நிற்கலாம்? எனக்கு எதிராக இவன் எப்படி நிற்கலாம்? எனக்கு எதிராக எப்படி இவன், இந்த ஊழியக்காரன், இந்த ஆள், இந்த மாமனார், இந்த மாமியார், இந்த வேலை செய்கிற அதிகாரி நிற்கலாம்? எப்படிங்க சும்மா இருக்கிறீங்க நீங்க? நம்ம கேட்குறோம் ஆண்டவருக்கு, எப்படி சும்மா இருக்கிறீங்க? அவன் என்னை 24 hours காலி பண்றான்னு சொல்றான், அவன் தலையை காலி பண்ணுன்னு சொல்றான், நீங்க பார்த்து தானே சும்மா இருக்கிறீங்க? அதுல ஒரு பயம், விரக்தி. அது மரண பயம் கூட இல்லை, ஏதோ பொம்பளை கையில செத்துருவேன் அப்படின்லாம் கூட இல்லை. ஏன் இந்த மாதிரி எனக்கு எதிர்ப்பு வருது? அவன் கேள்வி அதுதான். நான் உங்களுடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கிறேன், நான் உங்களுடைய ஊழியக்காரன், உண்மையா இருக்கிறேன், எந்த இடத்துலையும் நான் வழுவி போல, எந்த இடத்துலையும் நான் பிசகி போல. ஆனாலும் எனக்கு எதிராக நிற்க ஒரு ஆளை நீங்க ஏன் நியமித்திருக்கீங்க? அவனை ஏன் நீங்க தடுக்கல? அவனை ஏன் நீங்க பயமுறுத்தல? அவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல? அவன் வாயையே அடைக்கல? அப்படின்னு போகும்போது நமக்குள்ளே ஒரு வெறுப்பு வருது. என்ன வெறுப்புனா, ஒரு சலிப்பு. இந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்யல. இந்த ஆண்டவர் வசனம் சொல்ற மாதிரி நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியன் உதிக்க பண்றவரு. சில நேரங்களில் சந்தேகம் வந்துடும், இந்த ஆண்டவர் தான் அவனை தூண்டி அமிச்சாரோ, ஆண்டவர் தான் எழுப்பினாரோ? அப்போ அப்படி வரும் பொழுது ஆண்டவர் மேலே ஒரு சின்ன ஒரு வருத்தம். ஏன் ஆண்டவரே, எதுக்கு? ஏன் என் மாமியார் மருமகனோ, அல்லது என் மாமனாரோ, அல்லது ஏன் அதிகாரியோ, உயர்ந்த அதிகாரியோ ஏன் என்னை எப்படி பாடப்படுத்தணும்? எனக்கு நாள் குறித்து என்னை ஃபயர் பண்ணும், என்னை டிஸ்மிஸ் பண்ணும், என்னை அலைந்து திரிய வைக்கணும், ஏன் என்னை வனாந்திரத்தில் அலைய வைக்கணும்? ஏன் அதை அனுபவிச்சிங்க? இயற்கையா எந்த மனுஷனுக்கும் அது வரணும். இவரும் மனுஷன் தானே, அது ஒரு காரணம். இன்னொன்று தனிமை, இன்னொன்று டிஸ்கரேஜ்டு.
இன்னொன்று டிஸப்பாயின்மெண்ட், இன்னொன்று டயர்டு. எத்தனையோ வார்த்தைகளை போட்டுட்டு ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன். அது நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது தடில் சுடப்பட்டிருந்த அதுக்கு முன்னாடி படுத்து கொண்டதான் ஒரு தூதன் வரான். வந்துட்டு ஒரு அப்பத்தை தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து தலைமாட்டில் வச்சு புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். இப்போ கவனிங்க, நல்ல ஒன்று ஒன்றா நீங்கள் கவனிச்சா உங்களுக்கு புரியும். முதல்ல யார் வரா? தூதன். ஒரு தூதன். நல்லா ஒரு ரவுண்டு போட்டுங்க. ஒரு தூதன். அடுத்து யார் வரா? 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதன். அந்த கர்த்தர் இப்படி பிளாக் லெட்டர் எழுதிருக்கு பாருங்க, போல்டா. திரும்ப 2வது தரம் வந்து வித்தியாசம் இருக்கு. ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன் வருகிறதுக்கு வித்தியாசம் உண்டு. நல்லா கவனிங்க. தூதன் வேணுமா, கர்த்தருடைய தூதன் வேணுமா என்ற கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை தூதன் வேணுமா, கர்த்தரே வரணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காபிரியேல் வேணுமா, இல்லை கர்த்தரே வரணும்னா என்ன சொல்லுவீங்க? அதே தான் நேற்று நான் சொல்லும் பொழுது கூட ஆகார் உடைய வாழ்க்கையில கூட முதல்ல தூதன் தான் பேசுறார். அதுக்கப்புறம் தான் அவ அழுகையை பார்த்து கர்த்தர் பேசுறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னும் கைவிடப்பட்ட நிலைக்கு போகும் பொழுது களத்துல கர்த்தரை இறங்கி வர்றார். அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தூதன் தான் வந்து நமக்காக உதவி செய்ய அனுப்புகிறார். ஆனா அதுவும் நம்ம எதிராளியை ஜெயிக்க முடியல, நம்மளால ஜெயிக்க முடியல, அன்கண்ட்ரோலா போயிட்டு இருக்கிறது. நம்மளால இவங்களெல்லாம் சந்திக்கவே முடியல அப்படின்னு வரும் பொழுது கர்த்தரே வருவார். நான் நேற்று வரைக்கும் கொஞ்சம் இதை தியானித்து கொண்டிருந்த பொழுது கொஞ்சம் மேலோட்டமாக தான் பார்த்தேன். இது வரைக்கும் நமக்கு தூதன் தான் வந்து கொண்டிருந்தான். நாம் இனி நம் ஆண்டவரோடு ஜெபித்து அவரோடு கூட இணைந்து அந்த வேதனை அவரோடு கூட பகிர்ந்து கொள்கிற பொழுது என் சேனைகளின் கர்த்தரே, அவர் சேனையின் கர்த்தர் தெரியுமா? வார் பண்ணுகிற அவர் வருவார். வந்து திரும்பவும் அவனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு, பிரயாணம் பண்ணுகிற வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனம் படுத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரி மட்டும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஓரேப்னா என்ன தெரியுமா? மோசே அழைப்பித்த இடம் அது. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் போட்டுக்குது. நான் சொல்லட்டுமா? ஒளிந்து கொண்டான். அவனுக்கு இன்னும் கூட மனசு ஆறுது. ஏன்னா தேவ தூதன் வந்தாரு, கர்த்தருடைய தூதன் வந்தாரு. அப்பயும் கூட எங்க போயிட்டாரு? கெபிக்குள் போனார். இதோ இப்ப வித்தியாசத்தை பாருங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கமான், நீங்க வேதத்தை வாசித்தா தான் உங்களுக்கு அது வெளிப்படையா தெரியும். அங்கே ஒரு கெபிக்குள்ளே அவன் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஒரு தூதன், கர்த்தருடைய தூதன், இப்போ கர்த்தருடைய வார்த்தை. நீங்க டெஸ்பரேட்டா இருக்கீங்களா? டிஸப்பாயிண்டடா இருக்கீங்களா? விரக்தியில் இருக்கிறீங்களா? வேதனையில் இருக்கிறீங்களா? கண்ணீரில் இருக்கிறீங்களா? தனிமையாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு நாள் குறிச்சிட்டாங்களா? உங்களுக்கு எதிராக இசபேல் இருக்கிறானா? அகித்தோப்பில் இருக்கிறானா? உங்களுக்கு எதிராக சன்பிலாத்து தொபியா இருக்கிறானா? உங்களுக்கு எதிராக கோலியாத்து நிற்கிறானா? உங்களுக்கு எதிராக எவன் என்னாலும் சரி, ஸ்டில் பி ஸ்டில். குழப்பம் வருங்க, பயம் என்ன? எலியாவுக்கே ஒரு பயம் வரும்னா நம்மளாம் என்ன மனுஷங்க? நம்மளாம் சாதாரண மனுஷங்க. அவனை மாதிரி
அவன்ல ஒரு பர்சன் கூட நம்ம இருக்க முடியாது வைராக்கியத்துல. அவனுக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு தூதன், இரண்டாவது கர்த்தருடைய தூதன், மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கேட்கிறார், இங்கே உன்னுடைய காரியம் என்ன என்று கேட்டார். நான் இங்க நிறுத்துறேன். நாளைக்கு நான் வேறு ஒரு கோணத்தோடு கூட நாம எலியாவை நாம் தியானிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியானது வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை திடப்படுத்தி சொல்லுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஒரு தூதன், எங்களுக்காக கர்த்தருடைய தூதன், எங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை. நீ போக வேண்டிய தூரம் எங்கே, உனக்கு என்ன காரியம்? ஆகாரை கெட்டது போல வாட் ஹேப்பன் டு யூ? நீ ஏன் இங்கே நிற்கிற? வனாந்தரத்தில் நிற்பதற்கான காரணம் என்ன? ஓ எலியா, பார்த்து நீ ஏன் வனாந்தரத்துக்கு வந்த? ஏன் சூறை செடிக்கீழே படுத்திருந்த? ஏன் கெபிக்குள்ள போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாக்காது போகும். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் கேடகம். அந்த கேடகம் தாண்டி தான் ஆபிரகாமை குத்த முடியும். எந்த அம்போ எந்த ஈட்டையும் ஆண்டவர் சொன்னார், நான் முன்னாடியே நிற்பேன். ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி. நமக்கு விரோதமா நேத்து நான் சொன்னேன்ல, கர்த்தருடைய சினம் அவங்க மேல இருக்கும், கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும். நம்ம எதிர்க்கிறவங்க மீது கர்த்தருடைய சினம் இருக்கும். இந்த இரவே சொல்றான், ஆண்டவர் அவங்கள தொட்டு அடிச்சு அவங்கள உங்க பக்கம் கொண்டு வாங்கப்பான். அதே மாதிரி வியாதியில, பலவீனத்துல, சோர்வுல, கஷ்டத்துல, குழந்தை இல்லாம, தேவையில்லாம அழுது கொண்டு இருக்கிற, நான் மறித்தாலும் நல்லது என்று சொல்லுகிற உனக்கு தான் சொல்ற. அடியில் இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யூ ஹாவ் plenty of works to do. இன்னும் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். நீ எழும்பி பிரகாசிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்க சடுதியா மரணம் வருது குறித்துலாம் பயப்படுறீங்க. நிறைய ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நிறைய பேருக்கு அடைப்பு இருக்கு, நிறைய பேருக்கு மூளையில கட்டி வருகிறது, நிறைய பேருக்கு நுரையீரலில் பிரச்சனை வருகிறது, கிட்னி இஷ்யூஸ் வருகிறது. கவலைப்படாதீங்க. எலியாவின் தேவன் நம் தேவன். ஆண்டவரை நாம வைராக்கியமாய் தொழுது கொள்வோம்னா, நம்ம என்னைக்குமே கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை பேசினாலும், அவரிடத்துல வாக்குவாதம் பண்ணாலும், நம்ம ஆண்டவரை விட்டதாக சரித்திரம் இல்லை, அவர் நம்மை விட்டதாக சரித்திரம் இல்லை. ஏன்னா அந்த பந்தம் அப்படி நடத்துகிறது. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினை நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.